அண்மை செய்தி. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோத ரெசார்ட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை எடுக்காவிட்டால் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் தேசிய வனவிலங்குகள் வாரியம் மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் செயல்படும் சட்டவிரோத ரிசார்ட்டுகள் காரணமாக மலைப்பகுதி சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கோவையைச் சேர்ந்த ஒலி விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் கற்பகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் ரிசார்ட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்திய தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை கொண்ட பொழுது சத்தியமங்கலம் பகுதியில் சட்டவிரோதமாக 42 ரெசார்ட்டுகள் செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ரெசார்ட்டுகளுக்கு சீல் வைப்பது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சட்டவிரோத ரெசார்ட்டுகளை அகற்ற வேண்டும், நம் பொழுதுபோக்குக்காக வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, சட்டவிரோத ரெசார்ட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் சட்டவிரோத ரெசார்ட்டுகளுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்ற அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஜனவரி 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதற்குள் ரிசார்ட்டுகளை அகற்றாவிட்டால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.